நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரை அடுத்த சாமந்தான்பேட்டையில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்ட தொடக்கப் பள்ளியில் அதற்கான கூடுதல் கட்டிடம் கட்டித்தரப்படவில்லை என கூறி மாணவர்களுடன் அவர்களது பெற்றோர் பள்ளி முன் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மூர்த்தி வழங்க கேட்போம். மூர்த்தி, தற்போது அங்கு கூடியிருக்கவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? விரிவான தகவல்கள். வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரை அடுத்த சாமந்தாம்பேட்டை மீனவ கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் செயல்பட்டு வரும் தொடக்கப்பள்ளி மாணவர்களின் நலன் கருதி கடந்த 2021ஆம் ஆண்டு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. ஆனால் 4 ஆண்டுகளாக தொடக்கப்பள்ளியிலேயே உயர்நிலைப் பள்ளியும் செயல்பட்டு வருவதால் கூடுதல் கட்டிடம், விளையாட்டு மைதானம் இல்லாமல் மாணவ மாணவிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். இதனிடையே இதுவரை இடம் தேர்வு செய்து உயர்நிலைப் பள்ளி கட்டிடம் கட்ட வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் 4 ஆண்டுகளாக மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதுநாள் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பள்ளி முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது உயர்நிலைப் பள்ளி கட்டிடம் கட்டித்தர வலியுறுத்தியும் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரியும் கோஷங்களை எழுப்பினர். பள்ளி மாணவ மாணவிகளுடன் 500க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் சாமந்தாம்பேட்டை கிராம மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தொழில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி மூர்த்தி, விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.